இல்லறம் என்பது வெறும் திருமண வாழ்க்கை மட்டுமல்ல, அது தமிழ் அறநூல்கள் போற்றும் ஒரு உன்னதமான வாழ்வியல் நெறி. குறிப்பாக திருவள்ளுவர் அறத்துப்பாலில் இல்லறவியலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்துள்ளார். இல்லறத்தின் அடிப்படை தத்துவங்களையும் கடமைகளையும் கீழே காணலாம். 1. இல்லறத்தின் நோக்கம். இல்லறம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வது மட்டுமல்ல, சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக வாழ்வதே அதன் நோக்கம். அன்பு செலுத்துதல். குடும்ப உறுப்பினர்களிடம் மட்டுமன்றி மற்ற உயிர்களிடமும் அன்புடன் இருப்பது. அறம் வளர்த்தல். தானம், தர்மம் மற்றும் விருந்தோம்பல் மூலம் தர்மத்தை நிலைநாட்டுவது. 2. இல்லறத்தானின் கடமைகள். வள்ளுவர் நெறி. திருவள்ளுவர் இல்லறத்தானுக்கு 5 முக்கிய கடமைகளை குறிப்பிடுகிறார். தென்புலத்தார். மறைந்த முன்னோர்களை நினைவு கூறுதல். தெய்வம். இறை வழிபாடு. விருந்து. விருந்தினர்களை உபசரித்தல். ஒக்கல். சுற்றத்தாருக்கு உறவினர்களுக்கு உதவுதல். தான். தன் குடும்பத்தை பேணுதல். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்லறம் பண்பும் பயனும் அது. இல்லறத்தில் அன்பும் அறமும் இருந்தால் அதுவே அந்த வாழ்வின் பண்பும் பயனும் ஆகும். 3. இல்லறத்தின் சிறப்புகள். துறவறத்தை விட மேலானது. பற்றுகளை துறந்து காடு செல்வதை விட உலகில் வாழ்ந்து கொண்டே பற்றற்று அறம் செய்பவனே சிறந்தவன் என்று போற்றப்படுகிறான். சமூகத்தின் அச்சாணி. துறவிகள், ஏழைகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு இல்லறத்தில் இருப்பவர்களே ஆதரவு அளிக்க வேண்டும். எனவே இல்லறம் சமூகத்தின் தாங்கு தூணாக கருதப்படுகிறது. விருந்தோம்பல். வந்தாரை வரவேற்று உணவளிப்பது இல்லறத்தின் மிகச்சிறந்த அறமாக கருதப்படுகிறது. 4. நற்பண்புகள். பொறுமை. கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வும் விட்டுக் கொடுத்தலும். நேர்மை. தீய வழியில் பொருள் ஈட்டாமல் நேர்மையான உழைப்பின் மூலம் வாழ்வது. இனிய சொல். கசப்பான சொற்களை தவிர்த்து இன்சொல் பேசுதல். இல்லறம் வெர்சஸ் துறவறம்.